வணக்கம் நண்பர்களே. ஈரான் இஸ்ரேல் போர் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவு கொடுக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடியலை. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உதவி பண்ணுறாங்க, ஆயுதம்லாம் சப்ளை பண்ணுறாங்க. இது 3ஆம் உலகப் போருக்கு காரணமாக அமைஞ்சிருமோன்னு ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கேயெல்லாம் போர் நடக்குதோ அங்கேயெல்லாம் போய் அமெரிக்கா மூக்கு நுழைக்குது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் சண்டையிலையும் அமெரிக்கா நாங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணோம், எங்களால் தான் போர் நின்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கிட்டதாக தான் நாங்கள் போரை நிப்பாட்டணும்னு சொல்லி அதை முடிச்சிருக்கிறாங்க. ஏன் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் மூக்கு நுழைக்குது? காரணம் தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா கண்டுபிடிக்க முன்னாடியே எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய குற்றவாளிகள், கிரிமினல்ஸை ஒரு தீவு நாடு கடத்துவாங்க. அந்த தீவிரவாதிகள் அல்லது குற்றவாளிகள் இருந்த இடம் தான் அமெரிக்கா. அடிப்படையிலே அமெரிக்கா பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் நிறைந்த ஒரு ஊர். அப்படி தான் அது உருவாச்சு. அதனால தான் எங்கே சண்டை நடந்தாலும் சண்டியர் நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி நிற்பாங்க. உலகத்துக்கே போலீஸ்காரன் அமெரிக்கான்னு நினப்பு. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயுதத்தை உற்பத்தி செலவு உதாரணத்துக்கு 100 ரூபான்னா அதை 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. அவ்வளோ லாபம். அதனால தான் எங்கேயெல்லாம் போர் நடக்குதோ அந்த நாட்டுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாரரை கூப்பிட்டு ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ முக்கிய தளபதி போயிட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் பார்த்துட்டு வர்றார். அவர் ஏன் போய் பார்க்கணும்? முக்கியமான பேச்சுன்னு சொல்லி அணு ஆயுத டீல் எவ்வளோ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும், எந்த தளவாட வேணும், இதுதான் அமெரிக்காவோட முழுமையான செயல். ஆனால் பேருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நாடெல்லாம் சண்டை போடுறாங்க, அவங்களாம் ஏதாவது கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு போலி புலம்பல். உண்மையிலே சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுதான். அந்த கதையாக எந்த நாடு பாதிக்கப்படுதுன்னு அமெரிக்கா அவ்வளோயே கிடையாது. தான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆளாக இருக்கணும், தான் மட்டும் சம்பாதிக்கணும், அதுக்கு முடிஞ்சால் எல்லாத்தையும் அழிக்கணும். அதுதான் அமெரிக்காவோட செயல். இதை இன்னொரு பதிவில் விரிவாக சொல்லலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.